தமிழகத்தில் தொடர்ந்து நிலவி வரும் மின்வெட்டு பிரச்சினை சட்டசபை கூட்டத்தொடரில் அனல் பறக்க துவங்கிவிட்டது. தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் துவங்கிய போது மின்வெட்டு குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. கேள்வி நேரத்திற்கு பிறகு மின்வெட்டு குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்கப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட பதிலில் திருப்தி இல்லை என்பதால் அதிமுக, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்டுகள் வெளிநடப்பு செய்தன. மின்வெட்டு குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் கோஷம் எழுப்பினர். தமிழகத்தில் கருணாநிதி ஆட்சி துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து மின்வெட்டால் தமிழகம் இருளில் மூழ்கிற சூழ்நிலை உருவாவதோடு தொழிற்சாலைகள், விவசாயிகள், பொதுமக்கள், சிறு குறு விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிக்கின்ற அளவிற்கு தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு இதை இந்த கையாளாத அரசு தடுக்க முடியவில்லை. பன்னாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தான் கடந்த 3 வருஷமாக மின்சார தடை என்பதே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், தமிழக மக்களுக்கு மின்சார வெட்டு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெள்ளை அறிக்கை, மின்சார வெட்டு ஏன் தொடர்கிறது என்பது குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த வெளிநடப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கும் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கும் தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படுகிறது. ஆனால் விவசாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் வழங்கப்படாதது கண்டிக்கத்தக்கது. இது குறித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தமிழகத்தில் போலீசார் கூலிப்படை போல் செயல்படுவதாகவும் பாமக மீது அடக்குமுறையை கையாண்டு வருவதாகவும் கூறி பேரவையில் பேச அனுமதி அளிக்காததால் பாமக கட்சியினரும் வெளிநடப்பு செய்தனர். யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணணும், எஃப்ஐஆர் போடுவோம்னு சொல்றாங்க. ஆனா புகாரே கொடுக்காம பாட்டாளி மக்கள் கட்சி மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி புகார் கொடுத்தும் கூட அடிப்பட்டவன் மருத்துவமனையில போய் சேர்ந்து வாரக்கணக்கில் சிகிச்சை பெற்று மருத்துவமனையிலிருந்து அறிக்கை கொடுக்கறாங்க. மருத்துவர் சான்றிதழெல்லாம் போகுது, அதுவும் நடவடிக்கை இல்லை. தமிழ்நாடு காவல்துறையினுடைய நிர்வாகம் என்பது அடியாட்கள் துறையாக, கூலிப்படையாக செயல்படக்கூடிய நிலைக்கு காவல்துறை மாறி இருப்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இது வன்மையா கண்டிக்கிறேன். முதல் நாள் துவக்கத்திலேயே மின்வெட்டு குறித்த பிரச்சனை பூதாகரமாக கிளம்பியுள்ளது. எப்படியோ வெளிச்சம் வந்தால் சரிதான்.